வந்துடுறமா, கவலைப்படாதம்மா. வந்துடுறமா, கவலைப்படாதம்மா. வந்துடுறமா, கவலைப்படாதம்மா. 20 வந்துடுறமா, கவலைப்படாதம்மா. 20 இது நம்ம ஆட்சிங்க, மக்கள் ஆட்சி, உங்க ஆட்சி. நீங்க என்ன என்றீங்களோ அதை நடைமுறைப்படுத்துவது எங்களோட வேலை. திமுக மாதிரி திமுக குடும்பத்துக்கு இந்த கட்சி இல்ல, திமுக குடும்பத்துக்கு இந்த அரசாங்கம் இல்ல, மக்களுக்காக இருக்கின்ற அரசாங்கம், மக்களுக்காக இருக்கின்ற கட்சி என்பதை நேரத்தில் சுட்டிக்காட்டி வருகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் வர இருக்குது. இதுல பார்த்தா உங்களோட ஸ்டாலின், எது உங்களோட ஸ்டாலின் இப்படி ஒரு நோட்டீஸ் அடிச்சு கவர்மெண்ட் மூலமா இந்த கட்சியினுடைய வேலையை அரசாங்கத்தின் மூலமா செய்யறார். வீடு வீடா கொண்டா கொடுப்பாங்க, வீடு வீடா கொண்டாந்து இந்த அட்டை கொடுப்பாங்க. இதுல என்ன இருக்குதுன்னா, குடிநீர் இணைப்பு, அடிப்படை வசதி, பிறப்பு சான்று, இறப்பு சான்று, புதிய சொத்து, காலிமனை வரி விதிப்பு, பாதாள சக்கர இணைப்பு, சொத்து வரி பெயர் மாற்றம், கட்டிட அனுமதி ஏற்கனவே விண்ணப்பிச்சு காத்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப கொண்டாந்து கொடுக்கிறாரு. எப்ப தேர்தல்? அடுத்த ஆண்டு தேர்தல் இருக்குது. 8 மாசத்துக்கு முன்பு மக்களை ஏமாற்றுவதற்காக ஸ்டாலின் போடுகின்ற நாடகம். அப்படின்னு 4 வருஷம் என்ன பண்ணிட்டு இருந்த? இந்த மக்கள் குறையெல்லாம் கேட்கலையா? இந்த மக்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனை எல்லாம் உங்களுக்கு தெரியாதா? கண்டுகொள்ளலையா? தேர்தல் வருது, மக்களை ஏமாற்ற வேணும், மக்களுடைய ஓட்டுகளை பெற வேணும். இப்போ மக்கள் செல்வாக்கு இழந்து இருக்கின்ற இந்த காலகட்டத்தில் இப்படிப்பட்ட ஒரு நாடகத்தை அரங்கேற்றி வீடு வீடா வந்து கொடுப்பாங்க. எச்சரிக்கையா இருங்க. அது மட்டும் இல்ல, இதுக்கு முந்தைய எதிர்கட்சி ஸ்டாலின் இருக்கும்போது, எதிர்கட்சியா இருக்கும்போது 2021க்கு முந்தி எதிர்கட்சி தலைவர் இருக்கும்போது ஸ்டாலின் என்ன பண்ணாரு? ஊர் ஊரா வந்தார். அவர் வந்தாரு, திரு உதயநிதி வந்தாருங்க, அப்புறம் வந்து திமுக முன்னாள் அமைச்சர், திமுக எம்எல்ஏ எல்லாம் வந்து ஊர் ஊரா திண்ணை கண்டா பெட்டிட்ட போட்டு, ஆகா இந்த ஊர்ல என்ன குறை இருக்குது, உங்களுக்கு என்ன குறை இருக்குது, உடனே குறைய ஒரு பேப்பர் எடுத்து எழுதி அத நான் வச்சிருக்கிற பெட்டியில போடுங்க. நான் அந்த பெட்டியை பூட்டி சீலை வச்சு வீட்டுக்கு எடுத்துட்டு போய் திமுக ஆட்சிக்கு வந்த உடனே அந்த பெட்டியை சீலை உடைச்சு போட்ட திறந்து அந்த பேப்பர் எடுத்து படிச்சு குறையை தீர்ப்புன்னு சொன்னார். அந்த பேப்பர்ல எங்க போச்சு? எங்க போச்சு? இப்ப இந்த குறையை சுட்டி காட்டுறிய, இந்த குறையை வச்சு தானே மக்கள் வந்து உங்களுக்கு மனு கொடுத்தாங்க. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளி கலகலப்பும் கைகலப்பும். Me too, love you. Thank you so much. மாஸ் ஏத்துறது ஏற்ற தெரிக்குதுனாலே டன்னு தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.